ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.13% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.32% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னமோ ரெட்டில் தான், பட் க்ளோஸ் ஆகும்போது க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 4759.77 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3937.83 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே, வாஷிங்டன் பிரசிடென்ட்ஸ் டேனால எஸ்டர்டே ஹாலிடே. ஸோ இது வந்து ஃப்ரைடே க்ளோசிங் டேட்டாஸ் தான் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னா, ஜொமேட்டோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் குளோபல் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட நேம் நகட் சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் குரூப் சிஇஓவான தீபேந்தர் கோயல் சொல்லியிருக்காங்க. February 17 எஸ்டர்டே இந்த தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியா அண்ட் யூஎஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ரெடியூஸ் டேரிஃப்னு சொல்லிட்டு, அதாவது டேரிஃபை ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பட் ஃபார் சம் குட்ஸ்க்கு மட்டும்தான் இது போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் பெனிஃபிட்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பைலேட்ரல் ட்ரேட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. $500 பில்லியன் by 2030. ட்ரம்ப் டேரிஃப் போட்டிருக்காருல, சைனா, மெக்சிகோ, கனடா. ஸோ இந்த டேரிஃப் மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேச்சுவார்த்தை, அதாவது மீட்டிங் போட போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டில் அதில் வந்து ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி ஸ்டடி பண்ணி அதோட காஸ்ட் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னன்னு எக்ஸ்பர்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்தி, ஸோ இது மூலமாக இந்தியன் எக்ஸ்போர்ட்லுக்கு ஏதாவது இன்க்ரீஸ் இருக்கான்ற வழியை கண்டுபிடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. SBI மியூச்சுவல் ஃபண்ட் 250 ரூபீஸ்க்கு சிப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் த நேம் ஆஃப் ஜான் நிவாஸ் ஸ்கீம்ன்றதுக்கு கீழே இந்த சிப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் லார்ஜ் பார்ட் ஆஃப் த சொசைட்டி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறையா பேர் வந்து இது சீப்பாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு கீழே வருது. SBI கார்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ MD அண்ட் CEO சலீலா பாண்டேன்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க April 1, 2025 அமலுக்கு வருவாங்க. அவங்களோட பீரியட் வந்து 2 இயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2.5 rupees per ஷேர் தரதா, இன்டரிம் டிவிடெண்ட் தரதா சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க SBI கார்ட்ஸ். ஹுண்டாய் அண்ட் ஸ்கோடா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியன் EV மார்க்கெட்டில் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் டெஸ்லா அண்ட் வின்ஃபாஸ்ட் அதை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஸோ இவங்களுக்கான கைட்லைன்ஸை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கான கைட்லைன்ஸை அண்டர் த நேம் ஆஃப் ப்ரமோட் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் இந்தியா SPMEPCIன்ற நேமுக்கு கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் ஜனவரிக்குள்ளே அந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் ஆகும். SBI ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ்க்கும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்க்கும் ரூல்ஸில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஃபிசிக்கல் சிக்னேச்சர் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சு அதில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இது மூலமாக போத் கிளைண்ட்ஸுக்கும் சரி அட்வைசருக்கும் சரி ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சேஞ்சஸ்னாலன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்மிங் June 30, 2025 அமலுக்கு வருது. LIC இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ ப்ராடக்ட் LIC ஸ்மார்ட் பென்ஷன்றதுக்கு கீழே வருது. ஸோ இது வந்து இன்றைக்கி February 18 ஓப்பன் ஆகுது. இது ஒரு நான் பார்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்சூரருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ஆர் போனஸ்லாம் இதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல மூவ் ஆகாமல் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ஃபிக்ஸடாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாகவோ இல்லை குரூப்பாகவோ நீங்கள் இதில் போடலாம். இந்த சேவிங்ஸ் வந்து நீங்கள் வேலை பார்க்குறப்பயே போடலாம். நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டெடி இன்கமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க LIC. ரஷ்யா அண்ட் உக்ரைன் போர் 2022 நடந்துட்டு வருது, அது நமக்கு தெரியும். இப்போ வந்து ரெண்டு பேரும் ஃபைட்டிங்கை ஸ்டாப் பண்ணி பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ இந்த வார்னால் எனர்ஜி ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன்லாம் இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு.
இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுனால யூஎஸ் ட்ரேட் டென்ஷன் குறையுது, எனர்ஜி ப்ரைஸஸும் கம்மி ஆகிட்டு வருது. ஸோ ப்ரெஷர் ஆன் யூரோப்பும் கம்மி ஆகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. பாம்பே ஹைகோர்ட் $1.4 பில்லியன் டேக்ஸ் போட்டிருந்தாங்க ஸ்கோடா ஆட்டோ வோல்க்ஸ்வேகன் இந்தியாவுக்கு. ஸோ இது இன்னும் கிளியர் பண்ணிட்டாங்களா என்ன, பேமெண்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அதை பற்றி கிளியர் இண்டிகேஷன் இல்லை எதுவும். ஆனால் இந்த டேக்ஸ் அவங்களுக்கு அனுப்பிச்ச பிறகும் அவங்க ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணல, ஸோ அவங்க ஷிப்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லிட்டு பாம்பே ஹைகோர்ட்ஸ் எஸ்டர்டே சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃப்ராடு நடந்திருக்கு, 122 crore நடந்திருக்கு. பேங்க்கோட மேனேஜ்மெண்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அபவுட் 1.3 lakh கஸ்டமர்ஸ், அதுக்கும் மேலே உள்ளவங்க அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அசஸ் பண்ண முடியல. ஸோ லைஃப் டைம் சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அதை அசஸ் பண்ண முடியல. இன்னும் அவங்க ஹார்ட் மணியை இழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் அது சால்வ் பண்ணப்படலை. டெபாசிட்டர்ஸ் சின்ஸ் ஃபேஸிங் த ட்ரபிள்ஸ் இன் நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க். செபி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா, அதாவது டிஜிஎஸ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. அந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி எந்த நியூ கிளைண்ட்ஸும் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் 200 crore ருப்பி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க ஃபார் தேர் கிளைண்ட்ஸ்க்கு. பட் ஆனால் அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அவங்க மெயின்டைன் பண்ணணும் 5 crore ருப்பி ஃபார் 2 yearsக்கு மினிமம் நெட்ஒர்த்தாக மெயின்டைன் பண்ணணும் செபி ரூல்ஸ் படி. பட் அவங்க அதை மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு டிஜிஎஸ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை எந்த நியூ கிளைண்ட்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. ஏபிபி இந்தியா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் Q4ன்னு சொல்கிறேன்னா, இவங்க Q1ன்றது ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டிசம்பர் எண்டை அவங்க Q4 அப்படின்னு சொல்கிறாங்க. இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 56% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 528.4 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3,364.9 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் 19.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக ஏபிபி இந்தியா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னோவேட்டிவ் வியூ இந்தியா ரைஸ் பண்ணுறாங்க, 2000 crore ரைஸ் பண்ணதா சொல்லி பிளான் போட்டிருக்காங்க த்ரோ ஐபிஓ மூலமாக. ஸோ இதில் ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான் வருது, நோ ஃப்ரெஷ் இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரமோட்டர்ஸ் தான் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. NSDL Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். டோட்டல் இன்கம் 16.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 29.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 85.80 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக NSDL ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் கன்சியூமர் கேர் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிவல் விஷால் பர்சனல் கேரை, அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 108 crore சொல்லியிருக்காங்க. போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா பஜாஜ் கன்சியூமர் சொல்லியிருக்காங்க. 100% ஸ்டேக்கை அக்வயர் பண்ண போகிறோம். இது 2 பிரிவாக நடக்க போகுது. ஃபஸ்ட்டு நாங்கள் 49% ஸ்டேக் அக்வயர் பண்ணுவோம். அப்புறம் சில நாட்கள் கழித்து ரெஸ்ட்டாக உள்ள 51% ஸ்டேக்கையும் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பஜாஜ் கன்சியூமர் கேர். MSCI சைனா இண்டெக்ஸை டார்கெட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 75ன்னு சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸாக. இப்போ 12 monthஸில் இன்னும் 12 monthஸில் அது 85 கூட ரீச் ஆகும்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் 60% இன்க்ரீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் CSI 300 இண்டெக்ஸோட டார்கெட் ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4600லேருந்து 4700 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சைனீஸ் மார்க்கெட்டில் $200 பில்லியன் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்க்ரீஸை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளென்மார்க் ஃபார்மா நியூ ஜெர்சி பேஸ்டு கம்பெனியான இவங்க ரீகால், அதாவது திரும்ப பெறுறாங்க டேப்லெட்ஸை. ஹார்ட் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ் கேர்விடிலால் டேப்லெட்ஸை திரும்ப பெறுறாங்க. 12.5 mg 25 mg ஸ்ட்ரென்த் உள்ள டேப்லெட்ஸை. ஸோ ஏதோ மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருக்குது, அந்த டேப்லெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணதில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை திரும்ப பெறுறாங்க. அக்கார்டிங் டு US ஹெல்த் கேர் ரெகுலேட்டர் இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் FDCயும் சேம் ப்ராடக்ட்ஸை சிமிலர் ரீசனுக்காக திரும்ப ரீகால் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க FDC லிமிடெட். பாரதி ஏர்டெல்லில் இன்றைக்கி February 18 ஒரு பிளாக் டீல் நடக்குது. ப்ரமோட்டர் ஆஃப் இந்தியன் கான்டினென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டெட்ன்றவங்க செல் பண்ணுறாங்க 0.8% ஸ்டேக்கை இன் பாரதி ஏர்டெல்லில்.
1% டிஸ்கவுண்ட் எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து மண்டே க்ளோசிங்லேருந்து 1% டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 1658.80 பெர் ஷேரில் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. யூனோ மிண்டா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சுசோகோ இனோவன்ஸ் ஆட்டோமேட்டிவ் கோ லிமிட்டடோட. ஸோ இது வந்து ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் இனோவன்ஸ் ஆட்டோமேட்டிவ் ஹச்கே இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். ஸோ இது மூலமாக அவங்க டெவலப்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஹை வோல்டேஜ் இவி பவர் ட்ரெயினுக்கான ப்ராடக்ட்ஸை இது பேசஞ்சர் அண்ட் கன்சியூமர் வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங்காக தான் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு யூனோ மிண்டா சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் அவங்களோட குளோபல் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வித் CME-WE6 சப்மரைன் கேபிள். ஸோ இப்போ வந்து அது சென்னைக்கு வந்திருக்கு. 21,700 or கிலோமீட்டர் சப்சி கேபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் லிங்க் பண்ணுதுன்னா எந்த கண்ட்ரினா இந்தியா வித் சிங்கப்பூர், ஃப்ரான்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட்டு அண்ட் ஈரோப். ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹை கெப்பாசிட்டி லோ லேட்டன்சி டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏர்டெல். தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஹோல்லி ஓன் சப்சிடரியான தீபக் மைன் சொல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸ்டேக்கை. எதுலன்னா பிளாட்டினம் பிளாஸ்டிங் சர்வீசஸில். இது ஒரு ஆஸ்திரேலியன் சப்சிடரி. ஸோ இதில் 65%லேருந்து 85% அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தீபக் மைனிங் சொல்யூஷன் சப்சிடரி ஆஃப் தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ். கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஒரு என்டர் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோடனா வித் உஷா ஹலால் அபினவ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் UAIMS ஹாஸ்பிட்டலோட ஒரு ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இனிஷியலாக 7 இயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. LTI மைண்ட்ரி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க வித் க்ரீக் பேங்கிங் மேஜர் யூரோ பேங்கோட. ஸோ ஒரு மல்டி இயர் பேங்கிங் டெக்னாலஜி ப்ரோக்ராம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்களோட கஸ்டமர் சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம், கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஒரு சீரான ஆப்ரேஷன் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவ் IT சொல்யூஷன்ஸையும் நாங்கள் டெவலப் பண்ணுவோம் ஃபார் யூரோ பேங்க் அண்ட் இட்ஸ் சப்சிடரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி LTI மைண்ட்ரி சொல்லியிருக்காங்க. வேதாந்தா லெண்டர்ஸ்க்கான மீட்டிங் டியூஸ்டே இன்றைக்கி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை அட்லீஸ்ட் 5 செப்பரேட் பிஸ்னஸாக நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், அதுக்கான லெண்டர்ஸ்க்கான மீட்டிங் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலமாக கம்பெனியோட ஸ்ட்ரக்சரும் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ எந்தெந்த அந்த 5 இதாக பிரிச்சிட்டோன்னா அந்த எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோ டெப்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை நாங்கள் கரெக்டாக பார்த்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் செக்யூர்டு அண்ட் அன்செக்யூர்ட் லெண்டர்ஸ் 2 பேரையுமே கூப்பிட்ருக்காங்க இந்த மீட்டிங்க்கு. பட் ஆனால் எவ்வளோ ஹோல்டிங் இருக்கணும்னா அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் 75% ஆஃப் டோட்டல் டெப்ட் அவங்கக்கிட்ட இருந்தால் தான் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க வேதாந்தா. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.